ஒளியாமிரைவாராய் வெளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரைவாராய் நீரும் மழையும் முகிலாய் பூவும் கனியும் மொழியாய் நீரும் மழையும் முகிலாய் பூவும் கனியும் மொழியாய் உயிரும் உருவும் உம்மாய் வளமும் வாழ்வும் உம்மாய் ஒளியெழிலே வருக ஒளியெழிலே வருக ஒளியாமிரைவாராய் வெளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரைவாராய். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியிலே சிறப்பாக பல்வேறு சுமைகளோடும் வேதனைகளோடும் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இன்றைய திருப்பலியிலே நாங்கள் நினைந்து கூறுவோம். சிறப்பான முறையிலே வைத்தியசாலைகளிலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஆறுதலும் தேர்தலுமாக இருக்க வேண்டுமென்றும் ஆண்டவருடைய குணப்படுத்துகின்ற கரம் அவரோடு இருக்க வேண்டுமென்றும் இன்றைய திருப்பலியிலே ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவராக கிறிஸ்துவின் வழியை தியானிக்க எங்களுக்கு கற்பித்திருக்கின்றீர். எவ்வகை நோய்களினாலும் தளர்விடாமல் இருக்க விண்ணக மருத்துவரின் ஆறுதலை அளிக்கும் உடனிருப்பில் நாங்கள் இழைத்திருப்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எல்லாம் வல்ல ஆண்டவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறைவசனங்கள் 25 முதல் 31 நிறைவு பெற. யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள். அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கையை வாரி வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது. என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ராயேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர்.
அவர் சோர்ந்து போகார், களைப்படையார், அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 103. இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக: என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, 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 என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழி நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானங்கள் பழை பனிமலையென வெற்றியை அனுப்பட்டும், வேகங்கள் மாறியன அதை பொழியட்டும், மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 திருவசனங்கள் 28 தொடக்கம் 30 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு மிக மிக அழகான ஆறுதலூட்டுகின்ற வார்த்தைகளை நமக்கு தருகின்றார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர். மிகவும் ஆறுதல் தருகின்ற இயேசுவுடைய வார்த்தைகள். டெலெக்சிட்னோஸ் என்கின்ற திருமடலில், நம்முடைய திருத்தந்தை அண்மையில் வெளியிட்ட இந்த திருமடலில் இயேசுவினுடைய இதயத்தை நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகின்றார். அவர் எங்களை அன்பு செய்தார் என்கின்ற இந்த தலைப்பிலே வருகின்ற இந்த திருமடலிலே இயேசு எவ்வாறு எங்களை அன்பு செய்கிறார், அவருடைய இதயம் எவ்வளவு அழகானது, அந்த இதயத்திலிருந்து வருகின்ற ஆறுதலின் வார்த்தைகள் எவ்வளவு ஆறுதல் கொடுக்கின்றவை. அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது 3 ஆண்டுகளாக செய்த செயற்பாடுகள் மக்களுக்கு எவ்வளவு ஆறுதலை கொடுத்தன. அவருடைய இதயத்திலிருந்து இந்த இரக்கமும் அன்பும் நீராக பாய்ந்து இந்த உலகத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய திருத்தந்தை மிக மிக அழகாக சொல்லுகிறார். ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், என் நுகத்தை உங்கள் மேற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கும். இயேசுவுடைய இதயம் இளைப்பாறுதல் கொடுக்கின்ற இதயமாக இருக்கின்றது. ஆகவேதான் திருத்தந்தை சொல்லுகிறார், இன்று இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்கள் இன்று இந்த இதயத்தில் இருக்கின்ற இந்த அன்பை பல வேளைகளிலே மறந்து கடினம் மனம் படைத்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். இன்றைய தொலை தொடர்புகள், இன்றைய நுகர்வு கலாச்சாரம், இப்பொழுது இருக்கின்ற வளர்ச்சிகள் எல்லாம் மனிதர்களை இதயமற்றவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இன்று காலத்துடைய தேவை இதயமுள்ள மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். அந்த இதயமுள்ள மனிதர்களாக மாறுவதற்கு எங்களுக்கு இருக்கின்ற ஊற்று எது என்று சிந்திக்கிற பொழுது இயேசுவினுடைய திரு இதயம் என்று அவர் சொல்லி அந்த இதயத்தின் பண்புகளை மிக மிக அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்று நற்செய்தி வாசகமும் அந்த இதயத்தினுடைய மேன்மையை, இதயத்தினுடைய அந்த ஆழத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாங்கள் சோர்ந்து போகின்ற வேளையிலே, நாங்கள் களைத்து போகின்ற வேளையிலே அந்த திரு இதயத்திலே நாங்கள் எங்களுடைய இளைப்பாற்றியை பெறுகிற பொழுது நாங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிறோம். அந்த இளைப்பாறுதலை நாங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தான் இந்த திருவருகை காலம் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இயேசுடைய பிறப்பை நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இயேசுவினுடைய அந்த இதயம் வெளிப்படுத்துகின்ற ஆழமான அன்பு வார்த்தைகள், அந்த இதயம் வெளிப்படுத்துகின்ற அழகான செயற்பாடுகளை நாங்களும் இந்த திருவருகை காலத்திலே சிந்தித்து எங்களுடைய இதயத்தை அவருடைய இதயத்தை போல் மாற்றிக்கொள்ள இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். கருணை கடலாகிய ஆண்டவரே, உமது வருகையை எதிர்நோக்கியுள்ள திரு அவை பணியாளர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் நீர் தரும் அமைதியை பெற்று மகிழவும், அந்த அமைதியை இவ்வுலகம் பெற்றிட அனைவரும் இணைந்து செயல்பட உமது உடன் இருப்பையும் அருளையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் மதிப்பீடுகளை பின்பற்றி மக்களுக்காக உழைக்கின்ற மனநிலையை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, இளையோர் தம் வாழ்வில் நல்ல சிந்தனைகளிலும் நற்செயல்களிலும் விசுவாச வாழ்விலும் நிலைத்து நின்று உமது மதிப்பீடுகளை பின்பற்றி என்றும் உமக்கு சான்று பகர தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, இத்திருவருகை காலத்தில் இறைமகன் இயேசுவை எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் விழிப்புடன் இருந்து
அவரை எம்மிடையே வரவேற்க தேவையான ஞானத்தை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், நீர் தந்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் ஆறுதல் தேடி சோர்ந்து வருகின்ற வேளையில் நீ தந்த இளைப்பாறுதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். சிறப்பாக அதே இளைப்பாறுதலை நம்முடைய திருத்தந்தை விரும்புவது போல நாங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற மக்களாக, இயேசுவுடைய திருஇதயத்தை பிரதிபலிக்கின்ற மக்களாக நாங்களும் வாழ நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பரமனே பலியாக பணிந்திடும் நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், உள்ளதை கொடுத்து நல்லதை கேட்கும் நம்மவரின் நேரம், உன்னதர் உறவில் உன்னையும் என்னையும் இணைக்கின்ற நேரம். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை பற்றின் பரிபொருளை இடைவராது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் நிறுவிய தூய மர நிகழ்வுகள் காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்கள் எல்லாற்றுடன் பங்கு கொள்ள செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்மினாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வாழ்ந்த பொழுது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாத மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம்முடைய மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடியென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாக இருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூரோடும் அறியலவோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அடிகளத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவென்றே அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திருவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாக நிபரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துணை புகழ்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உந்தவராய் இருந்த புனிதராக அனைவருடன் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிடமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து கலைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபா. நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில்
அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து, வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, எனில் நிறைவை வளர்க்கும் அருளமுது. இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவரே, உமது கனிவை கஞ்சி கேட்கிறோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்து உமது அருட்கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கன்னி மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தாயே நீயானதால் தாவரி தென்மேல் நேசம் வைத்தாழ்வது நின் கடனாமே. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே,
எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.